பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். டுடே scripture taken from Matthew chapter 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதம் சொல்கிறது. என்ன சம்பவம்? இங்கே ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வருகிறார். அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகள் பிசாசின் பிடியிலே அகப்பட்டு மிகவும் வேதனைப்படுகிற மகளாய் காணப்பட்டார். ஆனால் இந்த மகளுடைய தாயார் இயேசுவிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறார், இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். ஆனால் இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. பின்பு சீசர்களும் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறார். இயேசு அங்கே ஒரு பதிலை சொல்கிறார். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரு இடத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசுவின் பதில் ஒரு வித்தியாசமாய் காணப்பட்டது. ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை விடவில்லை. இயேசு விடவில்லை. அவள் அறிந்தாள், கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரியதல்ல. கடவுள் கொடுக்கிற ஒரு சுகம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரியதல்ல. கடவுள் உலக இரட்சகர். அவருடைய ஆசீர்வாதம் எல்லா மனுஷனுக்கும் உரியது. அவர் கொடுக்கிற சுகம் எல்லாருக்கும் உரியது. ஆகையால் இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடம் தனக்கு வேண்டிய உரிமைகளை போராடி பெற்றுக்கொள்கிறார். போராடி பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்டோர் கேள்வி கேட்கும் பொழுதும் சரி, அங்கே தன்னை தாழ்த்துகிற ஒரு மகளாக காணப்படுகிறாள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு மட்டுமல்ல, அது முழு உலகத்துக்குரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிற, அவரை நேசிக்கிற, அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, அது உரிமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நமக்குரியது. அதை நாம் போராடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் இந்த மகள் விடாப்பிடியாய் நின்று தன் மகளுக்கு ஒரு சுகத்தை பெற்றுக் கொடுத்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் என்று சொன்னார். பாருங்கள், நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்ப தெரியுமா? ஹல்லேலூயா. நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது, நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது, நாம் போராடி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது, நம்முடைய உரிமைகளை நாம் கேட்கும் பொழுது, தேவன் நம்முடைய உரிமைகளை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விரும்புகிறபடி நமக்கு தேவன் செய்வதற்கு போதுமானது. கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். இந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜெபித்து, ஆண்டவரே, போராடி வெற்றி கண்டது போல, ஆண்டவரே, அவள் அறிந்து கொண்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் ஒரு இரட்சகராக வெளிப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் முழு மனுஷனுக்கும் அது உரிமை உள்ளது. ஆண்டவர் கொடுக்கிற சுகம் அது எல்லாருக்கும் உரியது என்று அவள் அறிந்து கொண்டபடியினால் அது போராடி அவள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டாள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டு சமூகத்தில் வந்து நாம் போராடி நாம் நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து யாரெல்லாம் தன் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயம் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீரே தேவன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.